கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியைச் சேர்ந்த வேலுச்சாமி பழனியம்மாள் தம்பதியரின் மூத்த மகன் செந்தில்குமார் கரூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் படித்துக் கொண்டிருந்த செந்தில்குமாருக்கு இளவயதிலேயே அரசியல் ஆர்வம் வேர்விட்டது. கல்வியை துறந்து களத்தில் இறங்கினார் செந்தில்குமார். அப்போது கரூர் மாவட்டத்தில் அதிமுக, திமுக என இரு கட்சிகளிலும் கே.சி. பழனிசாமி, வாசிகி முருகேசன், தம்பிதுரை, சின்னச்சாமி என பல பிரபலங்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இருவரும் கட்சிகளிலும் புதிதாக இணைந்து தான் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை நன்கு அறிந்திருந்தார் செந்தில்குமார். அப்போது தான் திமுகவில் இருந்து விலகி மதிமுகவை தொடங்கியிருந்தார் வைகோ. இளைஞர்கள் மத்தியில் மதிமுக அலை அடித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னையும் அதில் இணைத்துக் கொண்டார் செந்தில்குமார். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது. முந்தைய அதிமுக அரசு மீதான அதிருப்தி, திமுக அமைத்திருந்த வலுவான கூட்டணி, அதற்கு கூடுதல் பலமளித்த ரஜினியின் வாய்ஸ் ஆகியவற்றால் திமுக கூட்டணி பெரு வெற்றி பெற்றது. மதிமுக சந்தித்த முதல் தேர்தலிலேயே பெரும் தோல்வியடைந்தது. அப்போது வெற்றியை வசப்படுத்தி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தான் இனி தனக்கான இடம் என செந்தில்குமாரின் தொலைநோக்கு பார்வை கனகச்சிதமாக கணித்தது. 1996ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்தார் செந்தில்குமார். உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார். அதில் வெற்றி பெற்ற செந்தில்குமாருக்கு ஒன்றிய துணைத் தலைவராக வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. ஆனால் அப்போது கரூர் திமுகவில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வந்த பிரபலங்களை மீறி அந்த இலக்கை அடைவது சிரமம் என்பதும் புரிந்தது. இப்படியே ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் தனக்கான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்தார் செந்தில்குமார். அந்த சமயத்தில் திமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்களை அதிமுக பக்கம் இழுக்கும் அசைன்மெண்டை கையில் எடுத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சின்னச்சாமி. அவர் மூலம் அதிமுகவிற்குள் அடியெடுத்து வைத்தார் செந்தில்குமார். இடப்பெயர்ச்சிக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளில் இறங்கினார் செந்தில்குமார். அதில் முதன்மையானது பெயர் மாற்றம். வைணவ வழிபாட்டு முறையை பின்பற்றிய ஜெயலலிதாவின் இஷ்ட தெய்வம் பெருமாள், தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளாக பணியாற்றுபவர்களின் பெயர்கள் கூட பெருமாள் சாமி, வீரப்பெருமாள் என்று பெருமாளின் பெயர் வருவது போல் பார்த்துக் கொள்வார் ஜெயலலிதா. செந்தில்குமாரின் இஷ்ட தெய்வமும் பெருமாள்தான். அதனால் தனக்கும் தலைமைக்கும் இசைவாக பாலாஜி எனும் பெயரை சேர்த்த செந்தில்குமார் செந்தில் பாலாஜியாக உருவெடுத்தார். 2000ஆவது ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் செந்தில் பாலாஜி. அதன் பிறகுதான் செந்தில் பாலாஜியின் அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பமானது. அப்போது அதிமுகவில் மாநில மாணவர் அணி செயலாளராக இருந்த வி.பி. கலைராஜனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார். கலைராஜன் மூலம் கார்டனை நெருங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணினார் செந்தில் பாலாஜி. எண்ணியது போலவே கலைராஜன் மூலமாக கரூர் மாவட்ட மாணவர் அணி இணை அமைப்பாளர் பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு கிடைத்தது. செந்தில் பாலாஜிக்கு நிரந்தர இலக்கு என்று ஒன்று இருந்ததில்லை. அரசியலில் இறங்கிய போது அது கவுன்சிலராக இருந்தது. அது நிறைவேறியதும் அடுத்தடுத்த இலக்குகளை நிர்ணயித்து பயணிக்க தொடங்கிவிட்டார் செந்தில் பாலாஜி. அத்தோடு நின்றுவிடாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பல முனையில் காய்களை நகர்த்த தொடங்கினார். போயஸ் கார்டனில் சசிகலாவுடன் அவரது அண்ணி இளவரசியும் தங்கியிருந்தார். இளவரசியின் சம்பந்தியான கலியப்பெருமாள் திருச்சியில் தான் இருந்தார். கரூரில் இருந்து எட்டி பார்க்கும் தொலைவில் இருந்த திருச்சிக்கு அவ்வப்போது வந்து கலியப்பெருமாளை சந்தித்து நட்பு வளர்த்தார் செந்தில் பாலாஜி. இதனால் கார்டனுக்கு செந்தில் பாலாஜியின் பெயர் பரிச்சயமானது. அதிமுகவில் சேர்ந்த 6 ஆண்டுகளில் கரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க தயாரான செந்தில் பாலாஜிக்கு அவர் செய்து வந்த ஜவுளி தொழில் கை கொடுக்கவில்லை. தொழில் நஷ்டத்தால் ஏற்பட்ட கடன் சுமை கூடியதால் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த செந்தில் பாலாஜி தேர்தல் செலவுகளுக்கே பணமின்றி தவித்தார். உறவினர்கள், நண்பர்கள் என சிலர் உதவிய நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகவில்லை என்ற போதும் சற்றும் மனம் தளராத செந்தில் பாலாஜி திமுகவின் கே.சி. பழனிசாமிக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்தார். மணல் கடத்துவதாக அவர் மீது கூறப்பட்டு வந்த குற்றச்சாட்டுக்களை தனது அதிரடி அரசியலுக்கு அடித்தளமாக மாற்றினார். அப்போது கே.சி. பழனிசாமிக்கு சொந்தமான பொக்லைன் முன்பாக படுத்து செந்தில் பாலாஜி நடத்திய போராட்டம்
எல்லா தரப்பினராலும் கவனிக்கப்பட்டது. ஆளுங்கட்சி எம்பிக்கு எதிரான அந்த திடீர் போராட்டமும் அதனை செந்தில் பாலாஜி கையாண்ட விதமும் அதிமுக தலைமையை ரசிக்க வைத்தது. உடனடியாக ஜாக்பாட்டாக கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கையில் கிடைத்தது. பொதுவாகவே செந்தில் பாலாஜி சாந்த குணம் கொண்டவர். எப்போதும் யாரிடமும் எதற்காகவும் அதிர்ந்து பேசாதவர். தனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவரை எப்படி பேசி வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ அப்படி பேசி சரி செய்து விடுவார் என்கின்றனர் அவரை பற்றி அறிந்தவர்கள். அதிமுகவில் சேர்ந்து 7 ஆண்டுகளுக்குள் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் என முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளை தனதாக்கிக் கொண்ட செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட அதிமுகவை தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினார். கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் சசிகலா தரப்பினருடனான தனது நெருக்கத்தை அதிகரித்துக் கொண்டே வந்த செந்தில் பாலாஜிக்கு 2011ஆம் ஆண்டு தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்த ஜெயலலிதா மாபெரும் வெற்றி பெற்றார். கரூரில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை காட்டிலும் 44,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றிக்கனியை பறித்தார் செந்தில் பாலாஜி. அது மட்டுமின்றி தான் எதிர்பார்த்தது போலவே தனது அடுத்த இலக்கான அமைச்சர் பொறுப்பை எட்டி பிடித்தார். 2011ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ஜெயலலிதா அமைச்சர் பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்றார் செந்தில் பாலாஜி. அமைச்சராக ஸ்கோர் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த செந்தில் பாலாஜி அடித்து ஆடத் தொடங்கினார். அன்றைய காலகட்டத்தில் வெளிச்சந்தையில் 20 ரூபாய்க்கும் ரயில் நிலையங்களில் 15 ரூபாய்க்கும் குடிநீர் பாட்டில்கள் விற்கப்பட்டு வந்தன. இந்த சூழலில் பேருந்து பயணிகளுக்கு வசதியாக 10 ரூபாய் விலையில் அம்மா குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார் செந்தில் பாலாஜி. 2013ஆம் ஆண்டு அண்ணா பிறந்த நாளில் அம்மா குடிநீர் விற்பனை தொடங்கியது. தமிழ்நாடெங்கு முக்கிய பேருந்து நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்ட அம்மா குடிநீருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. அது வேர்விட்டிருந்த செந்தில் பாலாஜியின் வளர்ச்சிக்கு நீர் ஊற்றியது. அடுத்த சிக்ஸராக சென்னையில் ஸ்மால் பஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி எல்லா தரப்பினரது பாராட்டுக்களையும் பெற்றார். அப்போது சென்னை மாநகருக்குள் ஓடிய மினி பஸ்களில் இரட்டை இலை சின்னம் போல தோற்றமளிக்கும் வகையில் இலைகள் வரையப்பட்டிருந்தன. அரசு பேருந்தில் கட்சி சின்னம் இருக்கலாமா என அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் கருணாநிதி. அப்போது பதிலளித்த செந்தில் பாலாஜி, சாப்பிட பயன்படுவது வாழை இலை, உணவில் வாசம் தருவது கருவேப்பிலை, உணவாகவே சமைக்கப்படுவது கீரை இலை, சாப்பிட்ட பின்பு மெல்லுவது வெற்றிலை, வீட்டு வாசலை அலங்கரிப்பது மாவிலை, மருந்துக்கு பயன்படுத்துவது துளசி இலை, இப்படி தமிழர்களின் வாழ்வோடு கலந்த இலைகளின் அடையாளம் இது என்று கருணாநிதி பாணியிலேயே பதிலளித்தார். அந்த பதிலடியை கைதட்டி ரசித்து பாராட்டினார் ஜெயலலிதா. அத்தோடு முடியவில்லை செந்தில் பாலாஜியின் அதிரடி. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி இரத்த தான முகாம் ஒன்றுக்கு போக்குவரத்து துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற முகாமை அமைச்சர் செந்தில் பாலாஜி ரத்தம் கொடுத்து தொடங்கி வைத்தார். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, கரூர் உள்ளிட்ட 10 நகரங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் மொத்தம் 53,129 பேர் இரத்த தானம் வழங்கினர். உலகளவில் அதிகம் பேர் இரத்த தானம் செய்த நிகழ்வாக இது கின்னஸ் சாதனை படைத்தது. இப்படி தலைமையே எதிர்பாராததையெல்லாம் செய்து அசத்தியதால் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜியின் இருக்கை அசைக்க முடியாத அரியாசனமாக மாறியது. அந்த காலகட்டத்தில் பலமுறை அதிமுக அமைச்சரவை மாற்றப்பட்டது. சீனியர்கள் எல்லாம் கூட பந்தாடப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தன. ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான சசிகலா கூட அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட போதும் செந்தில் பாலாஜியை எந்த புயலும் நெருங்கவில்லை. அப்போது கரூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் குறித்தும் செந்தில் பாலாஜியை மாற்றாமல் இருப்பது குறித்தும் காட்டமாக விமர்சித்தார். 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஒருபுறம் செந்தில் பாலாஜியின் பட்டம் உயர பறந்து கொண்டிருக்க அதனை தரையிறக்கும் வகையிலான புகார்களும் சூழத் தொடங்கின. அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியேற்ற அடுத்த மாதமே கரூரைச் சேர்ந்த கோகுல் என்ற இளைஞர் கடத்தப்பட்டார். கரூர் பைபாஸ் பகுதியில் இருந்த அவருக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலத்தை கடத்தல் கும்பல் அபகரித்துக் கொண்டதாக சில மாதங்கள் கழித்து அவர் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக 2012ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் அவர் அளித்த வாக்குமூலத்தில் இந்த நில அபகரிப்பில் செந்தில் பாலாஜிக்கும்
அவரது சகோதரர் அசோக்கிற்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார். திமுகவினர் மீது நில அபகரிப்பு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த அந்த சமயத்தில் அமைச்சரான செந்தில் பாலாஜி மீதே அப்படி ஒரு புகார் வந்தது பரபரப்பை கிளப்பியது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அந்த அளவிற்கு தனது அணுகுமுறையாலும் செயல்பாடுகளாலும் தலைமையிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருந்தார் செந்தில் பாலாஜி. அதனால்தான் கரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா செந்தில் பாலாஜி தன் மகன் போன்றவர் என குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்த போது அடுத்த முதல்வர் யார் என பரிசீலிக்கப்பட்ட பெயர் பட்டியலில் செந்தில் பாலாஜியின் பெயரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி செந்தில் பாலாஜி நடத்திய பூஜைகள், தீச்செட்டி ஏந்தி அங்க பிரதட்சணம் செய்து நடத்திய வழிபாடுகள் எல்லாம் செய்திகளாகின. வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்ட போது 5000 பேருடன் சென்று மொட்டையடித்து வழிபாடு நடத்தி தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் 2015ஆம் ஆண்டு மே மாதம் ஜெயலலிதா விடுதலையான நிலையில் ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி அவர் வகித்து வந்த கரூர் மாவட்ட கட்சி பொறுப்பிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். ஜெயலலிதாவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. செந்தில் பாலாஜி மீதான நில அபகரிப்பு மற்றும் ஊழல் புகார்கள் கார்டனின் கவனத்திற்கு சென்றதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு தரப்பில் கூறப்பட்டது. அதே சமயம் போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக வேலை வாங்கி தருவதாக கூறி 81 பேரிடம் 1,62 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது போலீசில் புகார் செய்யப்பட்டதும் அவருக்கு பின்னடைவாக அமைந்தது. ஆனால் ஜெயலலிதாவின் கோபத்திற்கு இதையெல்லாம் தாண்டிய ஒரு மெகா காரணம் இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகின. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் இரவில் திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். தேர்தலில் திமுக வென்று ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று வெளியான அறிக்கையால் அதிருப்தியடைந்தார் ஜெயலலிதா. தனது தேர்தல் வாக்குறுதியாக முடிவு செய்து வைத்திருந்த ஒன்றை எதிர்தரப்பு வெளியிட்டது அவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. போயஸ் தோட்டத்திற்குள் தனக்கு நெருங்கிய சிலருடன் நடத்திய இந்த ஆலோசனை விவரங்கள் எதிர்முகாமுக்கு சென்றது எப்படி என விசாரிக்க உத்தரவிட்டதாகவும், விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியின் தனி உதவியாளர் மூலமாக இந்த தகவல் திமுகவுக்கு போனதும் தெரிய வந்ததாகவும், அதுவே செந்தில் பாலாஜியின் பதவி வரிப்புக்கு காரணமாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பதவிகளை பறித்து தள்ளி வைத்த போதிலும் செந்தில் பாலாஜியை ஒரே அடியாக புறந்தள்ளி விடவில்லை ஜெயலலிதா. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தினார். அப்போது அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. மத்திய அரசுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ்களில் கொண்டு சென்று பணம் விநியோகிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதையடுத்து இந்திய தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக அரவக்குறிச்சி தேர்தலை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி தான் ஜெயித்தார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுக பிளவுபட்ட நிலையில் டிடிவி தினகரன் தரப்பை ஆதரித்தார் செந்தில் பாலாஜி. எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என அப்போதைய பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து கடிதம் அளித்த 19 எம்எல்ஏக்களில் செந்தில் பாலாஜியும் ஒருவர். அவர்களில் கம்பம் தொகுதி எம்எல்ஏவான ஜக்கையனை தவிர மற்ற 18 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அமமுகவில் கரூர் மாவட்ட செயலாளராகவும் அமமுக அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. ஓராண்டு கடந்த நிலையில் அமமுகவில் தனக்கு அரசியல் ஏற்றம் இல்லை என்பதை உணர்ந்த செந்தில் பாலாஜி 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சின்னச்சாமியே அவருக்கு உதவியதாக சொல்லப்படுகிறது. ஒரே நபரால் எதிரெதிர் துருவங்களாக இயங்கும் இருவேறு கட்சிகளில் இணைக்கப்பட்ட ஒரே நபர் செந்தில் பாலாஜியாகத்தான் இருப்பார். திமுகவில் இணைந்த உடனேயே அவருக்கு கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவரால் தோற்கடிக்கப்பட்ட கேசி பழனிசாமி மற்றும் சின்னச்சாமி ஆகியோருடன் இணைந்து பணிபுரிவதில் தனக்கு ஒன்றும் தயக்கமில்லை என்று தெளிவாக தெரிவித்தார் செந்தில் பாலாஜி. அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வலுப்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார் செந்தில் பாலாஜி. அதற்கு ஏற்ப 2011ஆம் ஆண்டு தனக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜோதிமணியை
2019ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக உழைத்தார். இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக இருந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அங்கு திமுக வேட்பாளராக மீண்டும் களமிறங்கி வெற்றி பெற்றார் செந்தில் பாலாஜி. ஆனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெறச் செய்தார் செந்தில் பாலாஜி. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். கற்றோருக்கு இப்படி கட்சி ரீதியாக தன் பணிகளை செவ்வனே நிறைவேற்றிய செந்தில் பாலாஜி ஆட்சி ரீதியாக சிக்கல்களை எதிர்கொண்டார். மின் தடைக்கு காரணம் அணில்கள்தான் என்று அவர் விளக்கம் அளித்தது எல்லோரையும் வியக்கவும் நகைக்கவும் வைத்தது. சில இடங்களில் அந்த செடி வளர்ந்து கம்பியோட மோதும் போது அதில் அணில் ஓடுது. இப்போ அந்த அணில் அந்த லைனில் ஓடும்போது 2 லைன் ஒன்னாகி அப்போ மின் தடை ஏற்பட்டுருது. இது போன்ற நிலைகள் வருகின்ற பொழுதுதான் அந்த அவசியம் கருதி மட்டும் அந்த இடங்கள்ல மட்டும்தான் பராமரிப்பு பணிகள் செய்யணும். ரஃபேல் வாட்ச் குறித்து செந்தில் பாலாஜி எழுப்பிய கேள்விகளால் எரிச்சல் அடைந்த அண்ணாமலை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் செந்தில் பாலாஜியை விமர்சித்தார். திமுகவினரின் ஊழல்களை வெளியிடுவதாக சொன்ன அண்ணாமலையின் பட்டியலில் செந்தில் பாலாஜியின் பெயரும் இருந்தது. கள்ளச்சாராயம் குடித்ததால் நேர்ந்த உயிரிழப்புகள், டாஸ்மார்க்கிற்கு எதிரான போராட்டங்கள், பாட்டிலுக்கு கமிஷன் பெற்றதாக எழுந்த பிரச்சனை என அடுத்தடுத்து சர்ச்சைகள் செந்தில் பாலாஜியை மையம் கொண்டு சுற்றி சுழன்றடித்தன. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி சென்னை மாநகரம் அதுவரை இல்லாத அளவாக 4016 மெகாவாட் மின்சாரத்தை உபயோகித்திருந்தது. மின் தடை ஏதுமின்றி சென்னை மாநகரத்தின் தேவை பூர்த்தி செய்யப்பட்ட சாதனை நிகழ்ந்த அன்றுதான் செந்தில் பாலாஜிக்கு சோதனையும் நிகழ்ந்தது. செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. ஒன்றிய அரசுடைய இந்த ஹோட்டல் மிரட்டல்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாவது நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தோங்க. தொடர்ச்சியான வழக்கு விசாரணைக்கு நடுவில் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து விடுவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். என்ற போதும் ஜாமீனில் வருவதற்காக செந்தில் பாலாஜி எடுத்த முயற்சிகள் எந்த பலனும் அளிக்கவில்லை. இதற்கிடையே 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு 2024 செப்டம்பர் 26ஆம் தேதியன்று செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்தது உச்சநீதிமன்றம்.